ஹை டு ஆல். எப்பயுமே நான் சந்தோஷமாக பேசி தான் வீடியோ போடுவேன், இல்லைனா ஃபுட்டை பற்றி பேசி வீடியோ போடுவேன். ஆனால் இந்த வாட்டி நான் எடுக்கிற வீடியோலாம் வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணும். ஆனால் என்ன சாங்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாங் ஏன் பிறந்தாய் மகளே ஏன் பிறந்தாய், அந்த மாதிரி தான் இப்போது பர்டிகுலர் ஏஜில் வந்து தோணும் போல இருக்குது. அதுவும் ஆஃப்டர் 20 ஆனாலே இந்த மாதிரி சாங் தான் மைண்டுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஏனே தெரியல. வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கலாம், வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு வாழ்க்கை நம்மளை போட்டு ஒரு வழி பண்ணுது. அது ஏன்னு தெரில. சரி, நம்ம கதை தான் இப்படி இருக்குது, அட்லீஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு பேசலான்னு பார்த்தா அவங்க கதை நமக்கும் மேலே இருக்குது. நீயாவது சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீயும் இப்படி தான் இருக்கிறியா, நீயும் இவ்வளோதான் கஷ்டப்பட்டுன்னு இருக்கியா அப்படின்னு அவங்களுக்கு அதில் ஒரு பேரானந்தம். எவ்வளோ ஜாலியாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கணும். ஏன்னா அதுக்கடுத்து வேலைன்னு மட்டுமே ஓட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஓடும் போதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, இன்றைக்கி நம்ம உழைக்கிறதுனால நாளைக்கே நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். ஆனால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. உழைச்சி போனால் தான் ஒரு இடத்துக்கே போய்ட்டு நிற்க முடியும். அது நம்மளில் நிறையா பேர்த்துக்கு வந்து லேட்டாக தான் புரியும். ஆனால் லேட்டாக மற்றவங்க சொல்லி புரியாமல் நமக்காகவே புரியுதில்ல, அதுவே பெரிய விஷயம்தான். மற்றவங்க சொல்லி புரிகிற லெவலுக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோன்னு அர்த்தம். கடைசியில் பிரேம்ஜி சொல்கிற மாதிரி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்டங்க சொல்ல போகிறேன். பிரேம்ஜி இப்படி சொல்ல மாட்டாரே அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறீங்க. அவர் வந்து என்ன கொடுமை சரவணனது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாரு. ஆனால் அது அவர் ஸ்டைலு, இது ஏன் ஸ்டைலு. ஸோ இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்டங்க சொல்ல போகிறேன். மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா.